அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவாக என்ன சாப்பிட்லான்றதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை கேளு எனக்கு டயபெட்டிக் இருக்குது, 250 இருக்குது, 350 இருக்குது, 400 இருக்குது, இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. டயபெட்டிக் வந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டில் இருந்த ஒரு வியாதியே இல்லை. அது இப்போ ஏன் அது அதிகமாக வந்து காரணம்னா நம்மளோட உணவு முறைகள் தான். உணவு முறைகளில் வந்து நம்ம சரியாக அரிசியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதாலையும் சரியான உடல் உழைப்பு இல்லாததாலையும் நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து காலையில் உணவு முறையிலையும் சரி, மத்தியானமும் சரி, ராத்திரியும் சரி, அதிகமாக நம்ம அரிசி உணவு சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது காலையில் யாரை கேளுங்க, காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு சாதம் சாப்பிட்டேன், ராத்திரி தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன், இப்படி தான் சொல்கிறாங்க. இதில் எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா அரிசி தான் அதிகமாக இருக்குது. இந்த இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி சிறுதானிய உணவை கொஞ்சம் சேர்த்துக்கணும், நல்லது. சில வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கேழ்வரகை வந்து கூழாக காய்ச்சி காலையில் டிஃபனாக செஞ்சு காலை உணவாக சாப்பிட்றதா சொல்கிறாங்க. கேழ்வரகு கூழாக செஞ்சு சாப்பிட்றது வந்து சின்ன பசங்களுக்கு நல்லது தான். ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளோவான ஒரு உணவு கிடையாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணால் டயபெட்டிக்கு ஏற்ற உணவுன்னு ஒரு சிறுதானிய உணவு பார்த்திங்கன்னா குதிரைவாளி அரிசியை சேர்த்துக்கலாம். அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. குதிரைவாளி அரிசியை குதிரைவாளி அரிசி மூலயமா செஞ்ச ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்படி வழிமுறை இருக்குது, செய்முறை இருக்குன்றதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ. அதாவது குதிரைவாளி அரிசியை ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு, அதே அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசியை எடுத்துக்கிட்டு, அந்த அளவில் ஒரு பாதி வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு அதை மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். முன்னாள் ராத்திரி அரைச்சி, எப்படி இட்லி தோசைக்கு மாவை வீட்டில் நம்ம வீட்டு பெண்கள்லாம் அரைச்சி வச்சுக்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் எதையும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் எழுந்து இட்லி சுடுற நேரத்தில் அது நல்லா புளிச்சு நல்லாயிருக்கும். அந்த மாவை எடுத்து நம்ம இட்லி செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்கு இது வந்து நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த குதிரைவாளி அரிசியில் இருக்கிறதால அரிசியை விட்டு கொஞ்சம் விலகி சிறுதானிய உணவு சாப்பிட்றத நம்ம பழக்க பண்ணிக்கணும்னா நமக்கு கணையத்துக்கு நல்லது. இது வந்து கணையத்தில் தான் இன்சுலின்ஸ் வந்து இதுவாகிறது. டயபெட்டிக் வந்து கணையத்து சம்மந்தப்பட்ட இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னால கணையத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நாம் வந்து ஒரு வேளையாவது வாரத்தில் தினந்தோறும் கூட சேர்த்துக்கிறது தப்பே இல்லை. குதிரைவாளி அரிசியில் இட்லி செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து பாஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள்.